இயேசுவோடு நாம் இந்த நிகழ்ச்சியில 14ஆம் பாகத்துல உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எத்தனையோ இன்னல்கள் மத்தியில இடைஞ்சல் மத்தியில இந்த வீடியோ ஒளிபரப்பாகிறது. அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவையும் தொடர்ந்து பாருங்க. பார்த்தது மட்டும் இல்ல, நீங்க அதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்று கூட நம்ம தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தாமஸ் வந்திருக்கார்கள். ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஏசப்பா எந்த என்ன சொல்றது பேசுறாங்க பார்க்கலாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறானால் அந்நிய தேவர்களின் அஸ்தவத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆமென். அப்போ ஏசப்பா எது சொல்றாருன்னா, சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிட நம்ம என்ன செய்யணும்? போனோம். சும்மா அறகுறையா நம்ம ஏசப்பாட்ட இருந்து அறகுறையா சரி ஓகே சொல்லலாம் பார்க்கலாம் அப்படி இல்லை. ஏசப்பா தான் மெய்யான தெய்வம். ஏசப்பா தான் அவர் உலகத்தின் ரட்சகர். ஏசப்பா தான் பாவியை மீட்கக்கூடியவர். மற்றபடி வேற எந்த மரமும் கிடையாது. ஏசப்பா உயிரோட தேவன், மெய்யான தேவன். அது பேர் தான் நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வரக்கூடாது. அப்போ நீங்க இந்த மாதிரி உண்மையிலேயே நீங்க முழு இதயத்தோட நீங்க கர்த்தருக்கு திரும்பீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தவத்தையும் உங்கள் அணிந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, அந்நிய தேவர்கள்லாம் நீங்க அதாவது மற்ற தெய்வங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க, அதை நீங்க விலக்கி நீங்க தேவனை நோக்கி, உண்மையான மெய்யான தேவனை நோக்கி போகும்போது ஏசப்பா என்ன செய்யறாரு? அதாவது அஸ்திரத்தை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஏசப்பாவுக்கு மட்டுமே ஆராதனை செலுத்துங்க. நீங்க ஆச்சரியமான வாழ்க்கையை நீங்க சந்திப்பீங்க. நீங்க செழிப்பான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஏசப்பாவை நீங்க மட்டுமே நீங்க ஆலயத்துக்கு போங்க. ஏசப்பா வசனத்துக்கு நடந்து பாருங்க. கர்த்தர் மகிமையாக நடத்துவார். ஆமென். கர்த்தருக்குரிய மனதிலிருந்து நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேகருக்கு பிரோஜனமா இருக்கும். மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கிற உங்களுக்கு நன்றி. வணக்கம்.